டியூட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கையோட எபிசோட் 17. ஸோ எபிசோட் 16 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸ்டோரியாக. ஸோ எப்படி வந்து தனிமையிலேருந்து எப்படி இவ்வளோ ஃப்ரெண்டு பிடிச்சி இவ்வளோ ஃபீலிங்ஸோட இருக்கான்ட்டு. ஸோ அதை தான் வந்து சுற்றி சொல்லியிருக்காங்க எபிசோட் 16. ஸோ அவ்வளோக்கும் ஸ்டோரி எதுவுமே இல்லை அதில். எபிசோட் 15க்கு அப்புறம் டேரெக்டாக எபிசோட் 17 தான் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்தே நான் வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, நம்ம டேரெக்டாக எபிசோட் 17 போயிடலாம். இந்த எபிசோட் 17 வந்து பார்த்தீங்கன்னா இவ டெய்லி என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதில் வந்து காலையில் எழுந்திரிச்சுன்னு குருவிக்கு வந்து அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போவா. அவங்களோட வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவள் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வேலையை பார்ப்பா. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா யஷிதா இவங்க 2 பேர் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா மேக் பண்ணிட்டு இருக்கா. கேக்கெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் தட்டுறாங்க. உடனே வந்து ஐயோ வந்துட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகிறா. உடனே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு. போய் திறந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட யஷிதா வந்து ஹைட்டாக இருப்பாளா. ஸோ வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்க்குறதுக்கு ட்வின்ஸ் மாதிரியே இருக்கா சவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொரட்டா பேசிட்டு இருக்கா. உடனே என்ன பண்ணுறான்னா காமெடி பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம இன்னும் அடிச்சுட்டு ஒழுங்கா அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நான் வந்து சவாக்கோட கிளாஸ்மேட்ஸு ஸோ அவளை பார்க்குறதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவளோட முடி லைட்டாக இது பண்ணி விடுவா. நிறைய இல்லை நான் ஆல்ரெடி கேக் தான் நிறையா பண்ணிட்டு இருப்பேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்துருக்கும் போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யார் அது ஏன் உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறா சவாக்கோ. ஸோ இது எங்கள் அம்மா அது எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ஸோ என்னோட பொண்ணு பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவங்க அம்மா. அது என்னை விட இவ தான் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யஷிதா வந்து காட்டுறா. ஏன்னா அவங்க வந்து ரூமில் பார்க்குற சொல்லி வந்து அவங்க பார்ட்டி போயிருப்பாங்களே. ஸோ அதில் க்ளோஸாக இருந்த இமேஜஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நல்லா பாரு அப்படிங்கிறா. ஏன்னா கசகையா ஃபோட்டோ இருக்கும். ஸோ பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் யார் இது சாஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா இவளோட ஃபோட்டோ தெரியாமலே நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்கா. சரி எப்போ நீ சொல்ல போகிற அவங்ககிட்ட லவ் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இவங்க 2 பேர் ஷாக் ஆயிடுது யஷிதாக்கும் சவாக்கும். நான் எப்போ சொல்ல போகிறேன் நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதாக கேட்குறா சவாக்கோ. அதுக்கப்புறம் ஆமாம் நீ லவ் பண்ணுறல அப்படிங்கிறா. இல்லை இதோட நிறுத்திக்கலாம், இது வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவே வரல, எவ்வளவோ நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் ஏதாவது நடக்கணும்னா அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவக்கு வந்து ரொம்ப வெக்கப்படுறா சொல்கிறதுக்காக. அதுக்கப்புறம் யஷிதா வந்து கேட்குறா கசையை வேறு எவ்வளோ பிடிச்சிட்டானா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்காக நான் ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, வருத்தம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விட அப்படிங்கிறா. சிடிஸ் எல்லாம் இருக்குது வாங்க படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேய் படம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசையா அதுக்கப்புறம் ரியோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க வெளியே யதார்த்தமாக. மாறு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துருப்பான் கசையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் பேர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுருக்கும்போது கால் வந்துகிட்டே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்சன்ஸ் வந்து கால் பண்ணிட்டு இருப்பான். ஸோ 14 மிஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஸோ என்னென்ன பேசு அப்படிங்கிறா ரியோ. அதுக்கப்புறம் எடுத்து கால் அட்டன் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஆச்சா ஃபோன் எடுக்கிறது அப்படின்ட்டு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் உடனே நீ சவகோ எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறா. ஸோ என்னாச்சுன்னா லாஸ்ட் டே அவளை பார்த்தேன். ஸோ சிடி வாங்க போயிருப்பாங்க, 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்சன்ஸை வந்து பிட்டு படம் மூவி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான். உடனே இதுப்பா மறைச்சிட்டு யஷிதா யோனும் இவங்க 2 பேரும் சவகோ வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கால் பண்ணி பாரு அப்படிங்கிறான் நம்ம ரியோ. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேக்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. நம்மளோட யஷிதா வந்து அங்கே இடத்துல வந்திருப்பா. எல்லாம் சாப்பிட்டு நானே வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி தந்துருவா. 2 பேரும் ஃபேஸ் பார்த்துட்டு ஸோ சவாக வந்து உங்களை மாதிரி கண்ணு வாய் அவங்க அம்மா மாதிரி ரவுண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் அப்படியே இதாக பேசுவாள். உடனே கால் வந்துருச்சுன்னு கிளம்பிடுவா. இவங்க அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுவான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சவகோட்டை வந்து ஃபோன் கொடுக்குறா. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையை தான் பேசிகிட்டு இருப்பான். ஏன் உண்மையை சொல்ல அப்படிங்கிறான். என்னது அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ பார்க்கணும்னு நினைக்கிறல்ல அதை ஏன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்து ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம், இன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் குப்பையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக டஸ்டியாக இருக்குது. பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. உடனே நம்ம சவக்கு வந்து அவன் தலையில் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஓகே உடம்புல ஒன்றும் இல்லை கோல்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுக்கிறா. ஸோ இது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கசகையை பார்த்துட்டு ஏன் இப்படி பார்த்துக்கிறா, இது நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பொறாம கசகைக்கு. உடனே நானே பண்ணிக்கிறேன்ட்டு எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனே ஊட்டி விடுறது, ஸோ தலையில் வைக்கிறது எல்லாமே அவனே பண்ணுவான். ஏன் ரொம்ப டேக் கேராக பண்ணிட்டு இருக்கா கப்பிள்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் கசகையை நினைப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கசகையை ரொம்ப நல்ல பையன் பாரு எப்படியெல்லாம் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். ஸோ இந்த ரூம் எல்லாம் இப்படி இருக்கனால ரொம்ப மூடே சரியில்லை. ஸோ எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நான் க்ளீன் பண்ணுறது எக்ஸ்பர்ட், ஒரு கதை சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்னோ அப்போ வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ யாருமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நைட்டு வெக்கமாயிடுது. அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யஷிதாயனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சு பார்க்குறோம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. உடனே எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சவகை கைப்பிடிச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இது பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் உங்களெல்லாம் யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வீட்டுக்கு போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட பின்சன்ஸு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம சவகை மட்டும் கூப்பிட்டு என்ன சொல்லணும்னா உனக்கு என்ன வேணால் ஹெல்ப் கேளு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும், ஸோ கசையை பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஆள் ரொம்ப நல்லாவே போணுச்சு இவங்க கூடல இருந்ததுக்கெல்லாம். ஸோ குட் பையே சொல்ல முடியல, உங்க கூடயே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சவகா சொல்கிறா. உடனே நம்ம கசையை திரும்பி பார்க்குறான். அதுக்கப்புறம் கரெக்ட் ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் போகிற வழி, வீட்டுக்கு போகிற வழி, நான் கிளம்புறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறா. பட் ஆனால் நம்மளோட இவனும் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவள் எப்படி தனியாக போவா டார்க்கான பேசலாம், நீங்கள் போகாசே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லி விட்றா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் தனியாகவே போய்க்குவேன், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் யாரையும் பார்த்து அப்படிங்கிறா நம்ம சவாக்கோ. இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கசியும் வந்துடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் போவாங்க. ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படிங்கிறான். எதுக்காகனா அந்த நாய்க்குட்டி கொஞ்சறதுக்காக. இல்லை நீ எல்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதே வழியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பக்கமாக வந்துட்டேன், ஸோ இவ்வளோ நடந்திருக்கு, ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூடயே போகணுன்னு இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஸோ மனசுலேயே நினச்சிட்டு உடனே அவனோட ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பான் நம்ம சவாக்கோ. பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, சீக்கிரமானு சொல்லி நம்ம கசையை கூப்பிட்றான். உடனே பக்கத்தில் போயிட்டு ஸோ அவன் ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் நம்ம சவாக்கோ. ஸோ குட் பையே சொல்ல தோணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.